சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஆங்காரமான குலவேடவம் பேய்பாழ்த்த ஆணவத்தினும் வலிது காண் அறிவினை மயக்கிடும் நடு அறிய ஒட்டாது யாது ஒன்று தொடினும் அதுவாய் தாங்காது மொழி பேசும் ஹரிஹர பிரம்மாதி தம்மொடு சமானம் என்னும் தடையற்ற தேரிலம் சுருவாணி போலவே தண்ணில் அசையாது நிற்கும் ஈங்கார் எனக்கு நிகர் என்ன பிரதாபித்து இராவணாகாரமாகி இதய வெளியங்கனும் தன்னரசு நாடு செய்து இருக்கும் இதனொடுனே எந்நேரமும் வாங்கா நிலாதடிமை போராட முடியுமோ மௌனோபதேச குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. தாயுமானவர் இந்த பாடலில் இந்த அகங்காரத்தை ஜெயிப்பதற்கு உபாயத்தை அனுகிரகம் செய்ய வேண்டும். அகங்காரத்தை வெல்லுவதற்கான அறிவிலே நிலைநிற்கக்கூடிய தன்மையை எனக்கு அருள வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாரம். அதை விளக்கி சொல்லுகிறத தான் நேற்றுக்கு பார்க்க ஆரம்பித்தோம். இந்த ஆணவம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம்தான், தமிழ் பதம் அல்ல. அணுங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்குது. அணுவை சார்ந்த களிம்பில் செம்பு போல அப்படின்னு சொல்லுவார்கள் சைவ சித்தாந்தத்தில். களிம்பில் செம்பு போல இந்த ஆத்மாவை சார்ந்திருக்கு இந்த அஜ்ஞானம். ஆணவம்ங்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு தான் இன்னொரு பேர் ஆணவம். வேதாந்த சாஸ்திரத்தில் நம்ம சொல்கிற அஜ்ஞானம்தான். அதில் அவங்க நிறைய பிரித்து சொல்லுகிறார். இப்போ ஆணவம்னு சொன்னால் என்ன? அணுவை சார்ந்திருக்கும் தன்மை, அணுவை சார்ந்திருக்கும் அறியாமை. அணோஹோ பவம் ஆணவம். அந்த ஆகாரம் ஆகாரமாக மாறி நிறைய கிராமர் ரூல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆணவகா, அணுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான். ஆத்மாவை அணு பரிணாமங்கிறார்கள் சைவ சித்தாந்திகள், விசிஷ்டாத்வைதிகள் எல்லாம் ஆத்மாவை அணு பரிணாமம் என்று சொல்கிறார். அதுக்கு அவர்களுக்கு சாஸ்திர பிரமாணங்களும் கிடைக்கிறது. நீவாரசூகவத் தன்வி பீதாபாஸ்வத்யணூபமா ஏஷோணுராத்மா சேதசா வேதித்தவ்யா, இப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஆகையில இந்த அணு ஆத்மவாதிகள் இந்த அணுவை சார்ந்து, அணுங்கிறது தான் பசு, பசுன்னா ஜீவன். இந்த அணுவை சார்ந்து தான் என்ன இருக்கு? அஜ்ஞானம் இருக்கு. களிம்பில் செம்பு போல பிரிக்க முடியாமல் எப்பொழுதும் இருக்கிறது என்னதுன்னா இந்த அஜ்ஞானம். இப்போ அஜ்ஞானம் ஆணவம்ங்கிறது என்னது? அஜ்ஞானம். புரிஞ்சுங்க. அஜ்ஞானம் என்ன பண்ணும்னா அது ஒன்றும் காரியம் பண்ணாது, பேசாமத்தான் இருக்கும். ஆத்மாவையும் தெரிய வைக்காது, கடவுளையும் புரிய வைக்காது, தன்னையும் புரிய வைக்காது, ஆசையும் படாது. அஜ்ஞானத்தை மாத்திரம் லட்சணம் சொல்கிறாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு இச்சை இருக்கோ? இச்சை இல்லை. நம்ம எதையாவது தெரிஞ்சுக்கிறதோ புத்தி வியாபாரம் இருக்கோ? ஆழ்ந்த உறக்கத்தில் புத்தி வியாபாரம் இல்லை, இச்சை இல்லை, கிரியை இல்லை. இச்சாஜான கிரியைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் வேலை செய்கிறது இல்லை. ஆகையினால இந்த இச்சாஜான கிரியையெல்லாம் அஜ்ஞானத்துக்கு கிடையாது. ஆனால் அஜ்ஞானத்துக்குள்ளே இருக்குது. அஜ்ஞானத்தினால்தானே எல்லாம் வருது. அஜ்ஞானம் காரணம், இதெல்லாம் காரியம். ஆனால் இந்த இடத்துல அவர் பிரித்து சொல்கிறார். ஆணவத்திலும் ஆங்காரம் வலிதுகான், அதான் விஷயம். ஆணவத்தினும், ஆணவத்தை காட்டிலும் அகங்காரம் வலிது. வலிதுன்னா என்ன அர்த்தம்? துக்கத்தை கொடுக்கறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன்,
அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825484445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.